சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து திருவள்ளுவரோட பேரனா கூட இருக்கட்டும், ஏன் பெரியாரோட பேரனா கூட இருக்கட்டும், வெறும் தமிழரு வெறும் கோயம்புத்தூர்காரரு அப்படிங்கறதுனால ஒருத்தர் ஆதரிக்க முடியுமா? சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் ஆனாலும் அவர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதுவும் பண்ண போறது இல்லை, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஆனா அவரை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ணிக்குவாங்க. ஒரு இடத்துல வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இன்னொன்னு அவங்க ஜாதிக்காரங்கிட்ட போறப்ப ஏங்க நம்ம கவுண்டருங்க, நம்ம கவுண்டர் சனத்துல இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, அவர் நம்ம ஆதரிக்க வேற யாருங்க ஆதரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது உண்மையாலுமே எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆளுநரா திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜன் போடுவாங்க. திடீர்னு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னால ஆளுநரா போட்டிருந்தாங்க. இந்த ஆளுநர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி, குடியரசுத் தலைவர் பதவி எல்லாம் இவங்க பயன்படுத்துறதே இதுக்கு தான். எங்கெங்க நம்மளுக்கு வந்து செல்வாக்கு இல்லையோ, எங்கெங்க மக்கள் நம்மளை நம்பி நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களோ அந்தந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இப்படி வந்து பதவி கொடுத்து, அதே போல அந்த பதவியின் மூலியமா அங்க ஓட்டு போடாதவங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறதுக்கு அந்த பதவி யூஸ் பண்ணிக்குவாங்க. துணை குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற பதவி ஏன் இதுக்கு முன்னால இருந்த தன்கருக்கு பறிக்கப்பட்டது, இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கொடுத்திருக்குது. அவர் வந்து தமிழர், அவர் வந்து கோயம்புத்தூர்காரர் அப்படின்னு எல்லாம் ஒரு பரபரப்பா பேசப்படுது. நம்ம வந்து இந்த துணை குடியரசுத் தலைவர் பதவியாகட்டும், குடியரசுத் தலைவர் பதவியாகட்டும், அல்லது இந்த ஆளுநர் பதவியாகட்டும், இதெல்லாம் வந்து வழக்கத்துக்கு மாறா எப்படி இதை வந்து தன் சுயநல அரசியலுக்காக இவங்க வந்து பயன்படுத்துறாங்க இந்த ஒன்றிய அரசு, இந்த பிஜேபி அரசு. இதுல வந்து தமிழர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே ஒருத்தரை நம்ம ஆதரிச்சிடலாமா, அல்லது ஒரு மறுக்கிறோம்னா ஏன் மறுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இன்னைக்கு பேசுவோம். ஒருத்தர் வந்து தமிழர், சுத்த தமிழர், பச்சை தமிழர், சிகப்பு தமிழர் அப்படிங்கறதெல்லாம் வச்சு ஒருத்தர் நம்ம ஆதரிச்சிட முடியாது. அவர் தமிழர் அல்லாம கூட இருக்கலாம். தமிழ்நாட்டு நலன் சார்ந்து, தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதை சார்ந்து அக்கறை கொண்டவராக இருந்தால் அவரை நம்ம ஆதரிக்கலாம். இதுக்கு முன்னால விபி சிங் போன்றவரெல்லாம் வந்து அவர் என்ன தமிழரா, தமிழர் அரசியல் பண்ணிட்டு இருந்தவரா? கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டின் மீது அதே அக்கறை கொண்டு இருந்தார். அப்படிப்பட்ட அக்கறை தான் நம்மளுக்கு வேணும். அப்படி பார்க்கும்போது சிபி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து எப்பேற்பட்ட தமிழராக கூட இருக்கட்டும், அல்லது அவர் திருவள்ளுவரோட பேரனா கூட இருக்கட்டும், ஏன் பெரியாரோட பேரனா கூட இருக்கட்டும், அதனால் மட்டுமே ஒருத்தரை நம்ம ஆதரிச்சிட முடியாது. அவருக்கு பேரனா இருப்பதாலே அந்த ஒரு அங்கீகாரம் மட்டுமே அவருக்கு போதுமா அப்படின்னா அப்படி நம்ம போதாது. பெரியார் கொள்கைப்படி பெரியார் இந்த தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து எப்படி செயல்பட்டார், அந்த தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகள் சார்ந்து எப்படி சாகுமுறை போராடினார், பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்தார், அல்லது திருவள்ளுவர் அவர் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நடந்துட்டு இருந்தா ஓகே, நம்ம ஏத்துக்கலாம். ஆனா திருவள்ளுவருக்கு பேரன், இவர் பெரியாரோட மகளோட மகன் அப்படின்னால யாராவது ஒருத்தர் நம்ம ஆதரிக்க முடியுமான்னா முடியவே முடியாது. வெங்கட்ராமன் ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தாரு. அவர் வந்து கலைஞர் ஆட்சி வந்து ஒரு முறை கலைச்சாரு. அப்ப வந்து பர்னாலா இங்க ஆளுநரா இருந்தாரு. அவரு கையெழுத்து போட மறுத்தாரு கலைக்கிறதுக்கு. இருந்தாலும் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை கலைச்சாங்க. இதுவரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு, அவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வு நடந்ததே இல்லை. இதுதான் வெங்கட்ராமன் தமிழரோட சாதனை. அப்படியெல்லாம் நம்ம வந்து யார் ஒருத்தரையும் இந்த ஒற்றை காரணத்தை சொல்லி இப்ப இவங்களே வந்து தமிழர் அப்படிங்கிறாருன்னா, இந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு இடத்துல வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துவாங்க. இன்னொன்னு அவங்க ஜாதிக்காரங்கிட்ட போறப்ப ஏங்க நம்ம கவுண்டருங்க, நம்ம கவுண்டர் சனத்துல இருந்து ஒருத்தர் வர்றாருங்க, அவர் நம்ம ஆதரிக்க வேற யாருங்க ஆதரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதாவது ஒரே வாய் தான், அந்த வாய் வந்து தமிழர்னு சொல்லி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்குள்ள பேசி அவர் ஆதரிக்கணும். அதே வாய் வந்து ஜாதிக்காரங்கிட்ட போறப்ப அவர் கவுண்டருங்க, அதே வாய் இன்னொரு இடத்துல போறப்ப ஏங்க அவர் வந்து இந்துத்துவவாதிங்க, நம்ம இந்துத்துவத்துல ரொம்ப உறுதியா இருந்த ஒருத்தருங்க, அவரு ஒரு RSS காரருங்க அப்படின்னு எங்கெங்க என்ன சொன்னா ஓட்டு போடுவாங்களோ, எப்படி சொன்னா ஆதரிப்பாங்களோ அதை வச்சு அதை அப்படி பேசிக்குவாங்க. இதுதான் இவங்களுடைய தந்திரம். சரி, இப்ப இதுக்கு முன்னால வந்து தன்கர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருந்தாரு. அவர் வழக்கத்துக்கு மாறா அவர் வந்து இன்னும் அந்த அவருடைய பதவி காலம் முடியவே இல்லை. அவர் எதுக்கு திடீர்னு பதவி நீக்கம் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு? அவர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆள் தானே, அவர் இதை ஆதரிக்கிறாரா? அவர் இப்ப வரைக்கும் என்ன உண்மை என்னன்னு அவர் வெளியே சொல்லிட்டாரா? எதுவும் சொல்லல. இதே வந்து இப்ப கவுண்டர் அப்படிங்கறதுனாலயோ தமிழர் அப்படிங்கறதுனாலயோ இவங்களை சொல்றா, இதை வச்சே இவருக்கு வந்து ஆதரிக்கணும். தமிழ்நாடு அரசு கோட்டை ஸ்டாலின் கோட்டையும் கூட இவங்க ஆதரவு கேட்டிருக்காங்க. ஆனா இவங்க வந்து இது உண்மையாலுமே எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா, ஆளுநரா திடீர்னு தமிழிசை சவுந்தரராஜன் போடுவாங்க. இப்ப திடீர்னு இப்ப சிபி ராதாகிருஷ்ணன் இதுக்கு முன்னால ஆளுநரா போட்டிருந்தாங்க. அதாவது இப்படி வந்து இங்க பாருங்க, உங்க ஆள் ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காரர் நாங்க ஆளுநர் ஆக்கி இருக்கிறோம்,
இந்த ஆளுநர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி, குடியரசுத் தலைவர் பதவி எல்லாம் இவங்க பயன்படுத்துறதே இதுக்கு தான். எங்கெங்க நம்மளுக்கு வந்து செல்வாக்கு இல்லையோ, எங்கெங்க மக்கள் நம்மளை நம்பி நமக்கு ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்களோ அந்தந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இப்படி வந்து பதவி கொடுத்து, அதே போல அந்த பதவியின் மூலியமா அங்க ஓட்டு போடாதவங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்துறதுக்கு அந்த பதவி யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப இந்த தமிழரை வந்து திமுகவே ஆதரிக்கவில்லை பார்த்தீர்களா? தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கங்கள் யாராவது ஆதரிச்சாங்களா? ஒரு பதிவு பேஸ்புக்ல ஆதரிச்சாங்களா? கிடையாது. இவர்கள் தான் தமிழர்களா, இவர்கள் தான் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டவர்களா அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இப்படியும் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த தமிழ்நாட்டுக்காரரை கொண்டு வந்திருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க இவங்களுக்கு கெட்ட பேரோ, எங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க கிட்ட உங்க ஆளுகளை யாருப்ப இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிச்சா? நான் தான்ப்பா பண்ணியிருக்கோம், பிஜேபி தான்ப்பா பண்ணுச்சு அப்படின்னு காட்டிக்குவாங்க. அல்லது இது எப்ப வேணாலும் இவருடைய துணை குடியரசுத் தலைவர் பதவி புடுங்கிட்டு, இப்ப எப்படி தன்கருக்கு புடுங்கினாங்க அது போல இவருக்கு புடுங்கிட்டு வேறொருத்தர், இன்னொருத்தர் நாடார் ஜாதியிலேயோ தாழ்த்தப்பட்டவர்களையோ யாராவது ஒருத்தரை கூட போடுவாங்க. போட்டுட்டு பார்த்தீர்களா, RSS ஒரு நாடாரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியது, ஒரு தாழ்த்தப்பட்டவரை துணை குடியரசுத் தலைவர் ஆக்கியது அப்படின்னு பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர், ஆளுநர் பதவி வச்சிருக்கிறதே இவங்க இதுக்கு தான். அப்ப நீங்க வந்து இதே கவுண்டர் சமூகத்துக்கிட்ட RSS காரர்கள் 138, 139 பக்கம் பஞ்சாப் தாட்ஸ் உங்க குரு கோல்வால்கர் எழுதின அந்த புக்கில் இருந்து இந்த பக்கத்தை மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து எல்லா மக்கள்கிட்ட பரப்புவீங்களா, கொடுப்பீங்களா? அல்லது அந்த மக்கள் தான் அதை படிச்சுட்டு கேள்வி கேட்ட என்ன பதில் சொல்லுவீங்க? பெரிய பதவியான துணை குடியரசுத் தலைவர் பதவியே கொடுக்குறிய அந்த புக்ல நீங்க எழுதியிருக்கிற இந்து மத தர்மம், இந்து தர்மம்னா என்னன்னு சொல்லி நீங்க எழுதியிருக்கிறீங்க. அதாவது தென்னாட்டில் ஒரு ஆங்கிலேய அதிகாரி இருந்தார், அவருக்கு உதவியாளராக அந்த மாநிலத்தை சேர்ந்த நாயுடு வகுப்பை சார்ந்த ஒருவர் இருந்தார். ஆங்கிலேய அதிகாரியின் பியூனாக ஒரு பிராமணர் இருந்தார். ஒரு நாள் ஆங்கிலேய அதிகாரி தனது பிராமண பியூனுடன் வீதியில் நடந்து சென்றார். அப்போது அவர்கள் எதிரே வந்த ஆங்கிலேய அதிகாரியின் உதவியாளர், அதாவது நாயுடு, ஆங்கிலேய அதிகாரியின் கையை பிடித்து குலுக்கினார். ஆனால் பிராமண பியூனை கண்டதும் அவரது காலை தொட்டு வணங்கினார். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. அடுத்து அதை கண்ட ஆங்கிலேய அதிகாரி வியப்படைந்து தனது உதவியாளரிடம், நான் உன்னுடைய அதிகாரி, என்னிடம் கையை மட்டும் குலுக்கிவிட்டு எனது பியூனின் காலை தொட்டு வணங்குகிறாயே, இது என்ன, எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன பிரச்சனை, இது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த உதவியாளர், அதாவது அந்த நாயுடு, அவரு பதில் சொல்றாரு, நீங்கள் எனது பெரிய அதிகாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு மிலேச்சர், ஆனால் நாங்கள் வணங்கக்கூடிய பிராமண சமூகத்தை சார்ந்தவர் உங்கள் பியூன், அவரை வணங்க வேண்டியது எனது கடமை, இதுதான் ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் தாட்ஸ்ல பக்கம் 138, 139 பக்கத்துல இருக்கு. இதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பையே தரப்போற நீங்க பிசியில் இருக்கிற கவுண்டர், தேவர், நாடாரு, செட்டியாரு அல்லது தாழ்த்தப்பட்டவங்க, பழங்குடி, இவங்க எல்லாத்துக்கும் மேல் ஜாதின்னு சொல்லிக்கிற ஒரு ஜாதி, பிராமணர்களுக்கு கீழா இருக்கிற ஒரு ஜாதியை வந்து குறிப்பிட்டு, அதாவது இவரே வந்து இந்த மாதிரி காலில் விழுகிறது தான், பிராமணனை கண்டா காலில் விழுகிறது தான் ஹிந்து தர்மம்னு சொல்லி அவர் இருந்திருக்காரு. அப்படின்னா நீங்க எல்லாரும் அதே போல இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரோம். நீங்க இந்த பக்கத்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லா கவுண்டர் ஜாதி மக்கள்கிட்டையும் கொடுப்பீங்களா? அதாவது அந்த கவுண்டர் ஜாதிக்காரங்க இது இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு உங்களை கேட்கறாங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்க, நாங்க உன் காலில் எங்க பார்த்தாலும் விழுகணுமா, யாருக்கிட்ட கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனா அந்த மக்கள் கூட சுயமரியாதை வந்து கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய சுயமரியாதை மிக்க அந்த சாதியில் உள்ள மக்கள் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக யார் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் சிபி ராதாகிருஷ்ணன் கண்டிப்பா கேட்க மாட்டார். ஏன்னா அவர் RSS இருந்தவர், அவர் இந்த தத்துவத்தை, இந்த ஹிந்து தர்மத்தை ஏத்துக்கிட்டவர், அவர் கண்டிப்பா கேட்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒருவர் வந்து எங்களுக்கு யாரா இருந்தா என்ன, அவர் எந்த தமிழரா இருந்தா எங்களுக்கு என்ன, இவருக்கு துணை குடியரசுத் தலைவரா யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு மாநிலங்களவை தலைவரா, துணை குடியரசுத் தலைவர்னா மாநிலங்களவை தலைவரா இருந்து அதை நடத்துவாங்க. என்ன தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இது பண்ணுவீங்களா? தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து அவங்களுக்கு என்ன இது பண்ண போறீங்க? இல்ல இதுக்கு முன்னாலதான் நீங்க ஏதாவது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்து போராட்டங்களில் ஏதாவது ஈடுபட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க? RSS ஏதாவது பண்ணியிருக்கா? என்னைக்கு எதுவும் பண்ணதில்லை. பண்ணாட்டி தொலையுது, அமைதியாவது இருக்கணும். ஆனா நீங்க பண்ணதெல்லாம் கேடு. நீங்க வந்தாலே மதக்களை வரும், உங்களால எங்க எவனுக்கு எந்த நிம்மதியும் வராது. வெறும் தமிழரு, வெறும் கோயம்புத்தூர்காரரு அப்படிங்கிறதுனால ஒருத்தர் ஆதரிக்க முடியுமா? ஆனா இதுக்கு முன்னால நீங்க வந்து ராம்நாத் கோவிந்த்னு ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவராகவே ஆக்கியிருந்தீங்க.
தாழ்த்தப்பட்டவர். ஆனா அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போதே, குடியரசுத் தலைவராக இருக்கும் போதே பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு 2018 ஜூன் 18 உள்ள கோயிலுக்கு போயிருக்காரு. கோயிலுக்கு போற இடத்துல அவருக்கு குடியரசுத் தலைவர்னு எப்படி சும்மா சாதாரணமாக போவாங்க? எவ்வளவு பாதுகாப்போடு போவாங்க. அந்த பாதுகாப்பை எல்லாம் மீறி அங்க 3 பேர் அவரை தடுத்து நிறுத்தி இருக்காங்க. இது ஆனந்த விகடன்ல பதிவாயிருக்கு. அவங்க மனைவியை தள்ளிவிட்டதா கூட அதுல பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப இவர் தடுத்து நிறுத்தினது எதுக்காக? நீங்க தாழ்த்தப்பட்டவரு, உங்களை குடியரசுத் தலைவர் தான் ஆக்கியிருக்கிறமே ஒழிய கோவில் கர்ப்பகிரகங்கிறது அது பார்ப்பனர்கள் கட்டுப்பட்டது. அங்கேயெல்லாம் நீ குடியரசுத் தலைவராயிரு, அமெரிக்காவுக்கு பெரிய அதிபராயிரு, யார உலகத்துக்கே கூட இரு, கோயிலுக்குன்னு வரும்போது பூணூல் மட்டும்தான் கருவறைக்குள்ள இருக்கணும், ஆகம விதி. அங்கேயெல்லாம் நீ வரக்கூடாது அப்படிங்கிறது தானே இது. சரி, அவர் குடியரசுத் தலைவர் அலுவலகம் அப்ப இந்த செய்தியை இந்த புகாரை அன்னைக்கு அந்த பூரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருக்கு. அந்த ஆட்சியர் அரவிந்த் அகர்வால் அந்த புகாரை எடுத்துக்கிறதுக்கே 3 மாசம் கழிச்சுதான் அந்த புகாரையே எடுத்திருக்காரு. இப்பவும் நீங்க கோயம்புத்தூர்லயே எங்க வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த அதிகாரியாலும் சரி, தாழ்த்தப்பட்டவர் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு மனு கொடுத்தோம்னா அவங்க எடுக்க மாட்டாங்க. எடுக்காம அப்படியே விட்டுட்டு ரொம்ப மெதுவா எடுப்பாங்க. அல்லது யார் புகார் கொடுத்தாங்களோ, யாரு மேல கொடுத்தாங்களோ, அந்த யாரு மேல கொடுத்தாங்களோ அவனுக்கு போன் பண்ணி, ஏங்க இந்த மாதிரி உங்க மேல இப்படி புகார் கொடுத்துருக்கானு இந்த ஜாதிக்காரன், உங்க மேல இது பிசிஆர் வந்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது வச்சு பேசி பைசல் பண்ணி பாருங்க, அவன் வாபஸ் வாங்கிட்டான்னா இதை நாங்க அப்படியே விட்டுறோம், நான் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியா முழுக்க நடக்குது. தாழ்த்தப்பட்டவரை குடியரசுத் தலைவரா ஆக்கிட்டேன்னு சொல்றதெல்லாம் எதுக்காகன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோருமே உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் குடியரசுத் தலைவராக இருந்தே கோவிலுக்குள் போகல. ஏன்னா அவரு அதை ஏத்துக்கிட்டவர் தானே, RSS சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவர் தானே. அப்படின்னா மற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்களும் யாரும் போயிடக்கூடாது, போகணும்னு நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பாடமா ஒரு எடுத்துக்காட்டா காட்டிக்கிறதுக்கு தான் இவங்களை குடியரசுத் தலைவராகி இப்படி அவமானப்படுத்துறது. ஒரு இடத்துல ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி உங்க ஜாதிக்காரங்களை குடியரசுத் தலைவர் ஆக்கணும்னு பேசிக்குவான். இவனே குடியரசுத் தலைவராக இருந்து இவரே கோயிலுக்குள்ள போகல அப்படின்னு நீங்களே யாரும் போயிடக்கூடாது, உங்களுக்கு அந்த யோக்கியதை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. இதுதான் இவங்களுடைய செயல்பாடு. அப்ப அதாவது மெயின் குடியரசுத் தலைவர் இவரு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர் ஓகே அப்படின்னு சொன்னா முப்படைகள் போர் செய்யறதுக்கே போலாம். அப்படி போர் செய்யறதுக்கே போறதுக்கு உத்தரவிடக்கூடிய ஒருவர் சாதாரண கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போகக்கூடாது. காரணம் ஜாதி. இப்படித்தான் CP ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் ஆனாலும் அவர் தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு எதுவும் பண்ண போறதில்லை, தமிழ்நாட்டு நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஆனா அவரை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்ணிக்குவாங்க. இவங்க பேசுற இந்த அடையாளங்கள் எல்லாமே அதாவது ஒரு ஓட்டுக்காக இவங்க எதுக்காக பேசுறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க தமிழர் அடையாளம்னு சொல்லி பேசுறதெல்லாம் எதுக்காக அப்படிங்கிறத நீங்க இதுக்கு முன்னாடி இந்த RSS இந்த BJP என்னென்னலாம் பண்ணுச்சு, எப்படியெல்லாம் இந்த மக்களை ஏமாத்துச்சு, இவன் அந்தந்த ஜாதி ஓட்டுகளை வாங்குவதற்காகத்தான் இப்படி பயன்படுத்துறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இவங்க யோக்கியம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் BJP செய்கிற வேலைகள், திட்டங்கள் இதையெல்லாம் மேலால பார்த்தா அப்படியே உண்மையாட்டவே தெரியும். அவங்களுடைய முன்னாள் வரலாறை தேடி பார்த்தீங்கன்னா இவங்களாட்ட ஒரு கலிச்சடை, இவங்களாட்ட ஒரு அயோக்கிய பசங்க, அயோக்கியமான திட்டத்தை கொண்டவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுல கூட கடைசியா அவங்க CP ராதாகிருஷ்ணன் அவருடைய அம்மா கூட ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது CP ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரே இதுக்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் இருந்தாரு குடியரசுத் தலைவரா, அவர் நினைவாதான் இவருக்கு வச்சிருக்குது அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 1957 மே மாசத்துல CP ராதாகிருஷ்ணன் பிறந்ததா தான் அவருடைய பர்த் ஆஃப் டேட் காட்டுது. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் 1962 தான் குடியரசுத் தலைவர் ஆனாரு அப்படின்னு சொல்லி அவரோட இது காட்டுது. அப்ப 57 இருந்து 62 வரைக்கும் பேர் வைக்காம இருந்தாங்களா, என்ன ஏதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பா அந்த அம்மா அப்படி சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய ஜீகள், குட்டி ஜீகள் யாராவது முன்னாடி போய் அம்மா இந்த மாதிரி இப்படி சொன்னீங்கன்னாமா அது பயங்கரமா போகுமா, இப்படிதாம்மா செய்தியில சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இவங்க வாக்குல கிளப்பி விட்டு அப்படி சொல்ல வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அதை தேடி பார்க்கும்போது அதனுடைய உண்மை நிலவரம் இப்படி இருக்கு. அதனால இவங்க எது பண்ணனாலும் எப்பேற்பட்ட நல்லவங்களையும் கெட்டவங்களாக்கிடுவாங்க,
இவங்க இல்லாத ஒண்ணு இருக்குதும்பாங்க, இருக்கிறது இல்லம்பாங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி கலவரத்துக்கும் மக்கள் நாசமா போவதுக்கும் மக்கள் ஒற்றுமை இல்லாம இருக்கிறதுக்கும் தான் இவங்க என்னைக்கு காரணமா அடித்தளமா இருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி.